வாங்க பேசலாம். பேசலாமா? இன்னைக்கு என்னன்னா பொறாமை. பொறாமைங்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது நம்ம வாழ்க்கையே அழிச்சிருங்க. நம்மளோட கேரக்டர் என்னங்கிறத அந்த பொறாமைய வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொறாமைங்கிற விஷயம் அவ்ளோ தீய சக்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து எங்க வீட்ல என்ன சமையல்னா, பொன்னாங்கண்ணி கீரைய வச்சு பருப்பு போட்டு கடைஞ்சு, அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் தான். ஸோ வாங்க டாபிக் குள்ள போலாம். ஸோ பொறாமைங்கிறது யாருக்குமே வேண்டாங்க. நம்ம யாரையுமே பார்த்து பொறாமப்பட வேணாம். நம்ம வாழ்க்கைய வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கு. நம்ம வந்து எப்பயுமே மேல இருக்கிறவங்கள பார்த்து கஷ்டப்படாதீங்க. ஐ மீன் மேல இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிபி, பிரஷர் தான் வரும். எல்லாமே வரும். நம்மளுக்கு கீழ இருக்கிறவங்கள பாருங்க. நம்மள விட கஷ்டப்படுற நெறைய ஜீவன்கள் இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் 3 வேள சாப்பாடு, இருக்க இடம், உடுத்த உடை அந்த மாதிரி இறைவன் குடுத்துருக்கான். அப்படின்னு நெனச்சு அதுக்கு நன்றி கடன் செலுத்துங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க இறைவனுக்கு. அத விட்டுட்டு, ஓ மை காட்! இவங்க நம்மளுக்கு மேல வளர்ந்துட்டாங்களே! நம்மள விட எல்லாமே அதிகமா இருக்கே அவங்கள்ட்ட அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல போய் தான் படுப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மள வந்து சீக்காளியாக்கணும் இந்த பொறாமைங்கிற விஷயம். நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த வந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்ட கொண்டு வந்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவுமே இனிமையா இருக்கும். நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரியே நம்ம வாழ்க்கையும் மாறும். ஸோ பொறாமைப்பட்டீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிறது கூட இல்லாம போயிடும் நாளைக்கு. ஸோ அதனால யாருக்கும் இந்த நிலைமை வேண்டாம். எல்லாமே நல்லா இருப்போம். அதனால யாரையுமே பார்த்து பொறாமப்படாதீங்க. நம்ப இப்ப இருக்கிற மாதிரி எப்பயுமே இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது இறைவன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு டாப்பா இருக்கலாம். இன்னைக்கு டாப்பா இருக்கிறவங்க நாளைக்கு கீழ இருக்கலாம். அது வந்து நம்ம கையில இல்ல. ஸோ அதனால நம்ம இப்ப நல்லா இருக்கிறோமா? நம்ம 3 வேள சாப்பிடுறோமா? நம்ம சுவாசிக்கிற சுவாசத்த கூட நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற சுவாசம் கூட சில பேருக்கு கஷ்டப்பட்டு அந்த அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க பேஷண்ட்டா. ஸோ அதனால இந்த உடம்புல எந்த எந்த இதுவும் குடுக்காத அளவுக்கு நம்மள இறைவன் வச்சிருக்கானா, அதுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அதுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா சில பேர் நெறைய உடல்ல பிரச்சனையோட இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இறைவன் குடுக்கல. அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் இல்ல. அந்த மாதிரி நம்ம நெனச்சோம்னாவே நம்ம நிம்மதியா இருப்போம். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைங்க இருக்குல்ல, அந்த குழந்தைங்களுக்குள்ள அந்த பொறாம குணத்த வளர்க்கவே கூடாது. இப்ப படிக்கிற குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து அதிகமா படிக்குது. அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குது. நான் ஏன் வாங்கல? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். எல்லா குழந்தைங்களுக்கும் வரும். அத வந்து நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். ஆமாண்டி அவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டா. நீ ஏன் வாங்கல? அப்படின்னு நம்மளும் சேர்ந்து அவங்கள பேசக்கூடாது. என் பொண்ண நான் எப்பயுமே சொல்லி வர்றது என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலனாலும் பரவாயில்ல. பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாரி மனப்பாடம் என் பொண்ணு கேட்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனா நீ எனக்கு கிஃப்ட் வாங்கி தருவியான்னு. நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு இல்ல. நீ மனப்பாடம் பண்ணி என்கிட்ட சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலைனாலும் நான் உனக்கு கண்டிப்பா கிஃப்ட் வாங்கி தரேன். அப்படித்தான் நான் சொல்லி வளர்ப்பேன். அதை விட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட் வந்தா தான் நான் உனக்கு இதை வாங்கி தருவேன். அவளை விட நீ அவளை தள்ளிட்டு நீ முன்னாடி வரணும். அவளை விட முன்னாடி வரணும். அந்த பிள்ளைய விட நீ முன்னாடி வரணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் கொண்டு வரவே மாட்டேன். என் பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்லி கொடுக்குறதுல தான் எல்லாமே இருக்கு. நீங்களும் உங்க குழந்தைங்கள இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நான் சொன்னதுல ஏதாச்சும் பிழை இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க.